35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். சார், இப்போது கூலி ரஜினியோட படம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ இருக்குது. இப்போ காலைல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. கேரளாவில் ஓடி போய் எப்படா கேட்டை திறப்பாங்கன்னு ஓடி போய் டிக்கெட் வாங்குறத பார்க்குறோம். கேரள ரசிகளை பற்றி உங்களுக்கு தெரியும், விஜய் மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். மற்றபடி தமிழ் படங்கள்லாம் அவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு தெரியும். பட் கூலிக்கு அந்த கேட்டை உடச்சிட்டு போகிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50,000 டிக்கெட்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கு. மேபி அது மோர் தென் 1 crore கலெக்ஷன். இது எங்கே? கேரளாவில் ஃபஸ்ட்டு ஷோ காலையில் 6 மணிக்கே போட போகிறாங்க. கர்நாடகாவில் காலையில் 6 மணிக்கே போட போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் தான் பார்த்தீங்கன்னா 9 மணி காட்சி. சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் கூலிக்கு காண்டி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த ஆடியோ வெளியீடு, ட்ரைலர் வெளியீடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரொமோஷன்ஸ்லாம் நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பில் இருக்குது. இடையில அமீர் கான் அவர்கள் அது தன்னோட படம் மாதிரி கேமியோ ரோல்னு சொன்னாங்க. பட் தன்னோட படம் மாதிரி அவர் அதிகமான ப்ரமோஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இறங்கியே வர மாட்டார். ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப டவுன், அதாவது இறங்கி வந்திருக்காரு. நீங்கள் ஆடியோ வெளியீட்டில் பாருங்கள். அவர் பாலிவுட்டில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பட்டம் இல்லையே தவிர அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் அவர் இதுக்கு முன்னாடி 2000 கோடி கலெக்ஷன் ஆகிற படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஆடியோ வெளியீட்டில் அவர் ரஜினி காலில் விழுந்து கும்பிட்றாரு. ரஜினி அந்த அளவுக்கு இத்தனை எல்லா நட்சத்திரங்களும் நேசிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, ரஜினி ரொம்ப ஹம்பிளாக இருக்கார் சார். ரொம்ப எல்லாரோடையும் ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்பை எல்லாத்திட்டையும் வெளிப்படுத்துகிற விதம் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பாபு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போது கூலி ரஜினியோட படம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ இருக்குது. இப்போ காலைல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. கேரளாவில் ஓடி போய் எப்படா கேட்டை திறப்பாங்கன்னு ஓடி போய் டிக்கெட் வாங்குறத பார்க்குறோம். கேரள ரசிகளை பற்றி உங்களுக்கு தெரியும், விஜய் மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். மற்றபடி தமிழ் படங்கள்லாம் அவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு தெரியும். பட் கூலிக்கு அந்த கேட்டை உடச்சிட்டு போகிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன், அதாவது டோட்டல் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூலி தான். ஆகஸ்ட் 14 கூலி இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. பாலிவுட், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பெரிய ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கேரளா அந்த புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னே பயங்கரமாக ரஷ் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு எப்படியாவது கிடச்சிடணும், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துடணும் அப்படிங்கிற வெறித்தனமாக ஓடி போய் டிக்கெட் வாங்குறாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்துடுச்சு. இப்போ புக் மை ஷோ, அப்புறம் எல்லா தியேட்டர்ஸ்க்குமே தனியான ஆப்ஸு, டிக்கெட் நியூ எல்லாமே வந்ததுக்கப்புறம் கூட அதாவது அவ்வளோ தூரம் காசு கொடுத்து வாங்க முடியாமல் அந்த 10 ரூபா டிக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கி பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, லேமேன், ஒர்க்கர்ஸு, இந்த கூலி தொழிலாளர்கள் எல்லா பக்கமும் இருக்கிற க்ரௌடுன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாஸ் க்ரௌடு படத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ ரஷ்அப் பண்ணியிருக்காங்க டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50,000 டிக்கெட்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கு. மேபி அது மோர் தென் 1 crore கலெக்ஷன். இது எங்கே? கேரளாவில் ஃபஸ்ட்டு ஷோ காலையில் 6 மணிக்கே போட போகிறாங்க. கர்நாடகாவில் காலையில் 6 மணிக்கே போட போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் தான் பார்த்தீங்கன்னா 9 மணி காட்சி. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல உலக நாடுகளில், அதாவது UK, USA இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட், அதாவது 13ஆம் தேதி நைட்டு அப்படின்னு சொல்லலாம், 14ஆம் தேதி ஏர்லி மார்னிங் அந்த நேரத்துலேயே ஷோ ஓப்பன் ஆயிடுது. துபாயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்மூர் டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு அங்கேயும் ஷோ ஓப்பன் ஆயிடுது. ஸோ வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கூலிக்கு. சன் பிக்சர்ஸ் கூலிக்கு ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த படம் வேறு மாதிரி வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அந்த படத்தை தயாரித்தாங்க.
லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது இந்தியனில் அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு வியாபாரம் எந்த படத்துக்குமே நடக்கல. ஓகே, இதோட எக்ஸ்பெக்டேஷன் அளவு இந்த அளவுக்கு வரதுக்கு ரீசன் ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கணும்ல. ஏன்னா இப்போ இத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே லோகேஷும் ரஜினியும் சேர்றாங்கன்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சு, எந்த விதமான ப்ரமோஷன் எதுவுமே பண்ணல. பட் இப்போ திடீர்னு எகிரி போகிறதுக்கு என்ன ரீசன்? இது எப்படின்னா சார், ரஜினியோடைய படம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாஸ் அட்ராக்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்காகவே மாஸ் அட்ராக்ஷன் கிரியேட் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி ரஜினியோட படம் ஜெயிலர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் அதாவது எப்படி சொல்கிறது அதாவது மேசிவ் ஹிட் அப்படின்னும்போது ஸோ அடுத்த படம் வந்து இமீடியட்டாக பண்ணுறாரு ரஜினி. அது வந்து லோகேஷ் கனகராஜோட காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் தான். இது வந்து ஒரு ரஜினி, லோகேஷ் கனகராஜ், அனிருத் இந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா புது காம்பினேஷன். இது வரைக்கும் ரஜினி வந்து இந்த இயக்குனரோட சேரவே இல்லை. இன்றைக்கி இந்த லோகேஷ் கனகராஜுங்கிற இயக்குனருக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆடியன்ஸ் கிட்ட. நல்ல படம் நிச்சயமாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எல்லாருமே வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே வச்சுருக்காங்க. ஸோ ரஜினியோட லோகேஷ் கனகராஜ் சேரும்போது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கமலஹாசனை வச்சு டைரக்ட் பண்ணிட்டார் விக்ரம். அது வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு, கமலுடைய கேரியர்லேயே ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. ஸோ இங்கே கூலியில் சூப்பர் ஸ்டாரோட லோகேஷ் சேர்றாருன்னும் போது என்ன மேஜிக் பண்ணியிருப்பார் நம்மளுடைய, அதாவது ரஜினியை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார், நம்மளுடைய தலைவரை இந்த டைரக்டர் என்ன பண்ணி வச்சுருப்பார், எப்படி மாசாக காட்டியிருப்பார், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்ட்டை க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த கூலி படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்புக்கு காரணம். கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் கூலிக்கு காண்டி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது வந்து இந்த ஆடியோ வெளியீடு, ட்ரைலர் வெளியீடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டாம், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பில் இருக்குது. ஸோ அவங்களே எல்லா பக்கமும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார். ஆடியன்ஸ் வந்து ரசிகர்களே பார்த்தீங்கன்னா கூலி எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த கேரளா புக்கிங்கு, கர்நாடகாவில் 6 o'clock ரிலீஸு, சின்ன 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 நியூஸ் கிடைச்சா கூட அதை வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய லெவலில் வைரல் ஆக்கி எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிறதுனால இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ப்ரொமோஷன் போதுன்னு சன் பிக்சர்ஸே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இத்தனை ஸ்டேட் நடிகர்கள் உள்ளே இருக்காங்க, எல்லாருமே கூலி படத்தை அவங்களோட படமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அன்றைக்கி ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்குது. ஆக்சுவலி அங்கே அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட அவர் வில்லனாக பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா பேசும்போது கூட சொன்னார், இது ஏன் படம், ரஜினி சார் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் சௌபின் சாகிர் கேரளாவில் அவங்களுக்கு, உபேந்திராவுக்கு அங்கே பயங்கரமான ஒரு மாஸ் இருக்குது. இதுக்கிடையில் அமீர் கான் அவர்கள் அது தன்னோட படம் மாதிரி கேமியோ ரோல்னு சொன்னாங்க, பட் தன்னோட படம் மாதிரி அவர் அதிகமான ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இறங்கியே வர மாட்டார். ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப டவுன், அதாவது வந்து இறங்கி வந்திருக்காரு. நீங்கள் வந்து ஆடியோ வெளியீட்டில் பாருங்கள், அவர் வந்து பாலிவுட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பட்டம் இல்லையே தவிர அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2000 கோடி கலெக்ஷன் ஆகிற படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஆடியோ வெளியீட்டில் வந்து அவர் வந்து ரஜினி காலில் விழுந்து கும்பிட்றாரு பார்த்தீங்களா. அப்போ எப்படின்னா எல்லா லாங்குவேஜ் ஸ்டார்ஸும், அதாவது எல்லா ஸ்டேட்டோடைய இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ரஜினியை வந்து அந்தளவுக்கு நேசிக்கிறாங்க. ரஜினி அந்தளவுக்கு எல்லா நட்சத்திரங்களும் நேசிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, ரஜினி வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்கார் சார். ரொம்ப வந்து எல்லாரோடையும் ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய அன்பை வந்து எல்லாத்திட்டையும் வெளிப்படுத்துகிற விதம் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, 74 வயசில் எப்படி வந்து இப்போ அமீர் கானோ இல்லை வந்து நாகார்ஜுனாவோ இல்லை இன்னும் பல நடிகர்கள் இப்போ வந்து இருக்காங்களே, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரஜினியோடைய மாஸில் இருக்காங்களா அப்படின்னா, இந்த ரஜினியோட மாஸுங்கிறது அவருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு மாசாக இருக்குது. ஸோ 74 வயசில் ஒரு நடிகர் எப்படி வந்து இப்படி ஒரு மக்கள் செல்வாக்கோடு இருக்க முடியும்? அதாவது அவருக்கு மேக்ஸிமம் டாப் பேமெண்ட், ரஜினிக்கு பேமெண்ட் இருக்குது. அதாவது அவருடைய சம்பளம் வந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி அந்த படத்தினுடைய எப்படி சொல்கிறது ரிலீஸ் அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு வைபை க்ரியேட் பண்ணிடுது. வேறு ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. ஓப்பனிங் வந்து இந்த அளவுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ண
கூடிய அதே நேரத்தில் கலெக்ஷனும் பாருங்கள், தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.0, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயிலர் தான் வந்து டாப் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதனுடைய நடிகர் யார்? ரஜினிகாந்த் தான். ஸோ எல்லா விதத்துலையுமே இது எப்படி இந்த மேஜிக்கை ஒரு 74 இயர்ஸில் ஒருத்தர் பண்ண முடியுது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய, அதாவது வந்து அந்த ஆரம்பத்தில் நடித்தார் இல்லையா படங்கள், பில்லாலேருந்து முரட்டு காலையிலேருந்துலாம் நடித்தார்ல, அந்த காலத்தில் இருந்த அதே வைப், அதே எனர்ஜி இப்போ ரஜினி கிட்ட இருக்கு. அது எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இல்லை, உபேந்திரா பேசும்போது கூட சொன்னார், மென்ஷன் பண்ணார், அது பாலிவுட் கோலிவுட் எந்த வுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா நாங்கள் இவர் படத்தை தான் பார்ப்போம் அப்படின்னு. அது என்ன மந்திரம் சார்? ரஜினிக்கு மட்டுமே இந்த FTFSல ஒரு படத்தை பார்த்துடணும், அந்த பெரிய ஸ்க்ரீனில் அந்த சூப்பர் ஸ்டார்னு வரதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கொண்டாட்ட மனநிலை இருக்குல்ல, அது எங்கேருந்து கிரியேட் ஆச்சு அவருக்கு? அதாவது சில கேள்விகளுக்கு நீங்கள் விடையே கிடைக்காது, என்ன தேடினீங்கனாலும் விடையே கிடைக்காது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய படத்தை வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த கேள்விக்கு இது வரைக்கும் விடையே தெரில. ரஜினி வந்து எல்லாரையும் மாதிரி நடிக்கிறாரு, ஆனால் வந்து அவர்கிட்ட என்னமோ இருக்குது. ரஜினியோடைய ஸ்டைலு, அவரோட லுக்கு, வாக்கு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, டயலாக் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரசிக்கிறாங்க சார். அந்த இப்போ இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 78 80 காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரஜினியோட படத்துக்கு தனியாக வந்து ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அன்னை ஒரு ஆலயம், பில்லாரங்கா, அது நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே வராரு. அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் மெயின்டைன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலம், அது அப்புறம் அப்படி அந்த மாதிரியான படங்கள் நடிக்கும் போதும் அதே ஆடியன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட 2025லேயும் அதே ஆடியன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரஜினிக்கு வந்து ஒரு 5 வயசு குழந்தையும் வந்து ரசிகனாக இருக்குது, 15 வயசு பையனும் இருக்கான், அதே மாதிரி காலேஜ் கோய் பசங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 30+, 40+, 50+, 80 வயசு தாண்டவங்க கூட ரஜினி படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதோ ஒன்று, அதாவது ஹீ இஸ் அ பெஸ்ட் என்டர்டெய்னர், அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஹி மேட் ஹிம் as a பெஸ்ட் என்டர்டெய்னர். அதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும், என்னென்னா ரஜினி வந்து தன்னுடைய நடிப்பை வந்து மிக மிக இயல்பாக, மிக மிக பிரமாதமாக காட்டக்கூடிய, திரையில் காட்டக்கூடிய ஒரு பர்சன் ரஜினி, கனெக்ட் ஆகக்கூடிய. ஆமாம், அவர் அதுக்கு ரஜினி நடிப்பு ஸ்கோர் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து புவனா ஒரு கேள்விக்குறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும், அப்புறம் வந்து 6லிருந்து 60 வரை நிறைய படங்கள், எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக நடிச்சிருப்பார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ரஜினி வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறார், பில்லாலாம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீன்னு ஒரு படம் நடிக்கிறாரு, காளின்னு ஒரு படம் நடிக்கிறாரு, பொல்லாதவன் ஒரு படம். அவருடைய ஃபேமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு முரட்டுத்தனமான ஃபேமாக கிரியேட் ஆகுது. அதை அப்படியே என்ன பண்ணுறாருன்னா ரஜினி வந்து கிரியேட் ஆகி வச்சிருக்காரு, அதை மெயின்டைன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வர்றாரு ரஜினி. அண்ணாமலை படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் இருக்கும், ஃபயரும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டையும் கொண்டு வர்றாரு, நகைச்சுவை கலக்கிறாரு. உள்ள கலக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் பல மடங்கு, கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த பெஸ்ட் என்டர்டெய்னராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஓகே சார், லோகேஷோட இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ரஜினி சாரே அதை பற்றி நிறையா பேசியிருந்தார். அதில் குறிப்பாக சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இன்ட்ரோவுக்கா கிளைமேக்ஸுக்கா அப்படின்னும் போது, எனக்கு இன்ட்ரோவும் இல்லை கிளைமேக்ஸும் இல்லை கதையிலும் இல்லை, இன்ட்ரோல் பிளாக்குக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு லோகேஷ் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. கண்டிப்பாக லோகேஷ் ரஜினிவோ கண்டிப்பாக இன்ட்ரோவில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த விஷயங்களை? ஆமாம், நான் கேள்விப்பட்டேன், எல்லாமே கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது வந்து விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கை கமல் கலட்டிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிற டைலாக் தான் இன்ட்ரோல் பிளாக்காக வச்சுருந்தாரு. ஸோ இந்த படத்தில் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அதாவது செஞ்சிடலாமா முடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு டயலாக்கு. ஸோ அதை வந்து இன்ட்ரோல் பிளாக்காக வச்சுருக்காரு. ஸோ ஒரு மாஸ் ஹீரோ அவர் வந்து இப்படி ஒரு டயலாக் வந்து கடைசியில் பேசிட்டு அது இன்ட்ரோல்னு போடும்போது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணுவாங்க. அதாவது வந்து இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட்டு, அதில் உள்ள ஃபயரெல்லாம் வந்து ஒரு 50% இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் பற்ற வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு வேறு மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டயலாக் தான் அந்த டயலாக்கு. ஸோ அந்த டயலாக்கை வந்து ரஜினி ஸ்க்ரீனில் சொல்லும்போது ரஜினியுடைய ரசிகர் இன் பர்டிகுலர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டாடுவாங்கன்னே தெரியாது. அதாவது என்ஜாய்மெண்ட் டு த கோர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகே சார், ரஜினி சாருக்கு ஒரு மீம் ஒன்று பார்த்துருப்பீங்க, பெஸ்ட்டு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்னு போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ரஜினி சாரை போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்பீச்சு 74 இயர்ஸ் ஆகுது நடக்கிறது, அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்த பற்றி நம்ம சிலாகித்து பேசுகிறோம். ஆனால் ஒரு விஷயம், ஒரு மேடையில் ஒரு மணி நேரம் அந்த கரெக்டாக மைண்டில் வச்சு அதை எடுத்து பேசுகிற விதம் இருக்குல்ல,
அதுலேயே காமெடி இருக்குது, அதில் ஒரு எமோஷ்னல் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து யாருமே ஒரு நிமிஷம் கூட ஃபோனை பார்க்கல, யாரும் வந்து என்னடா ஒரு எதை பற்றி யோசிக்காமல் அந்த ருசிகரமாக பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு? சரி, இது வந்து ஒரு ஆர்ட் சார், இது வந்து ஒரு ஆர்ட். ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே தன்னை வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டாரு. முதல்ல வந்து சினிமாவில் வந்து நடிக்க வரணும் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் வந்தப்போ ரஜினியுடைய அதிகபட்ச ஆசை என்னவாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு டீ, ஒரு சிகரெட் பேக்கெட், ஒரு ஸ்கூட்டர், அதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் இதுதான் அதிகப்படியான ஆசையாக இருந்துச்சு. அப்படி வந்து சின்ன சின்ன ஆசையாக வச்சுட்டு இருந்தார் ரஜினி. இன்றைக்கி வந்து படத்தில் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் ரசிக்கிறாங்க அப்படின்னோடனே அவர் வந்து அதுக்கு தயார்படுத்துகிறார் சார். அதாவது பாடி பில்டிங் பண்ணால் தான் தயார்படுத்திக்க முடியும், எக்ஸசைஸ் பண்ணால் தான் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு அப்படிங்கிறத வந்து தயார் பண்ணுறாரு. அதை வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் தன்னையே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கிக்கிட்டே வர்றாரு. இப்படி இருக்கிற காலகட்டங்களில் நான் ரஜினி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் சில 100வது நாள் விழாலாம் அப்போ நடத்துவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் நின்று போச்சு. ஸோ அப்படி விழாக்களில் ரஜினி பங்கு பெறும்போது அப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் ரஜினி. உண்மை இதுதான். அதாவது ரொம்ப கம்மியாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்கிறாரு. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மேடை அப்படின்னா, ஒரு மைக் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாகரிகமும் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரஜினி வந்து பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டும் பேசுகிறாரு, ஒரு ஹியூமராகவும் பேசுகிறாரு. தன்னையே தாழ்த்தி பேசுவாரா சார் யாராவது? அதாவது வந்து ரஜினி பேசுகிறார். இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கூலி ஆடியோ விழாவில் பார்த்தீங்களா, அதாவது சாண்டி டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்து ரஜினிகிட்ட போய் இந்த பாட்டெல்லாம் கலக்கிடலாம் சார் அப்படின்னும்போது, தம்பி நான் 1950 மாடல் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோ சும்மா சாதாரணமாக கேஷுவலாக ஒரு என்டர்டெய்னிங்காக எல்லாத்துட்டையுமே அப்படி இந்த தலைமுறையில் இருக்கவங்க கூட அதே மாதிரி இந்த தலைமுறையில் இருக்கவங்க அதே மாதிரி பேசுவார்னு சொல்லும்போது தான் ஒரு இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கல்ல ரஜினி ஏன் வந்து இவ்வளோ நாள் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, ரஜினியை கொண்டாடுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல தயார் பண்ணிக்கிறாரு ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அப்படின்னு. அவர் நடிகனாக வந்துட்டார். அவர் நடிகனாக வந்தது அவர் தொழில் வந்து ரொம்ப சின்சியர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு நம்ம பிடிச்சவனா எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அந்த நேரங்களில் பயணிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதாவது புது இயக்குநர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அவர் வந்து ரஞ்சித்தோட படம் பண்ணார், கார்த்திக் சுப்ராஜோட பண்ணார், நெல்சனோட பண்ணார், இப்போ வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட பண்ணுறாரு. மியூசிக் டைரக்டர்ஸே பாருங்களேன், இளையராஜாவோட இருந்தார், ரஹ்மானோட இருந்தார், அனிருத்தோட வந்துட்டார். இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். அதாவது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஈகோ பார்க்காம தன்னை அப்டேட் பண்ணிக்கிறார் ரஜினி. ஸோ இதெல்லாம் தான் ரஜினியோட வெற்றிக்கு பெரிய காரணம். ஓகே, ஃபைனலாக எல்லாரும் கேட்குற கேள்வி தான், 1000 crores ஃபஸ்ட் டைம் அடிக்குமா அப்படிங்கிறது. எல்லாருமே ஒரு இன்ட்ரோவாக சொல்லும்போது ஃபஸ்ட்டு 1000 crore மூவி கூலி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, சத்யராஜ் டான்ஸ் எல்லாம் கூட ஆடி இது பண்ணார். அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அதுவும் ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் ஏதோ ஒரு ஏக பொருத்தன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி பேசும்போது சொல்கிறாரு, ஒரு ஆள் நடந்தா ஸ்டைலு, உட்காந்தா ஸ்டைலு, படுத்தா ஸ்டைலு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு 1000 கோடி, இன்னொன்று சத்யராஜோட இந்த ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சத்யராஜோட ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, சத்யராஜ் ஆரம்ப காலத்தில் மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினியோட சேர்ந்து நடிச்சிருந்தார். அப்போ ஒன்றும் சத்யராஜ் வந்து அவ்வளோ பிரபலமான ஒரு நடிகர் கிடையாது. ரஜினியோட சேர்ந்து நடித்ததுனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் நடித்தார். சத்யராஜ் நல்ல நடிகர், அதில் வந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து ரொம்ப தாக்கி பேசினார். அதாவது வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி பேசினார். கண்ணா புண்ணான்னு கடுமையான சுடு சொற்கள்லாம் வந்து பயன்படுத்தி ரஜினியை வந்து எல்லா மேடைகளையும் கிட்டத்தட்ட 40 வருஷம் தொடர்ந்து சத்யராஜ் பேசினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவாஜிங்கிற படம் வந்து சங்கர் இயக்கும்போது அந்த கதாபாத்திரம், சுமன் கதாபாத்திரம், வில்லனா நடிக்கிற அந்த கதாபாத்திரம் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சங்கர் கேட்டிருக்காரு. அப்போ வந்து சத்யராஜ் ஒரு வார்த்தை சங்கர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இன்னைக்கு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ ரஜினி படத்தில் என்னை வில்லனா நடிக்க கூப்பிடுறீங்க, நான் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் ரஜினி வில்லனா நடிப்பாரா அப்படிலாம் சத்யராஜ் கேட்டிருக்காரு. ஸோ அப்படியெல்லாம் பேசின சத்யராஜ் இன்னைக்கு வந்து இந்த கூலி படத்தில் நடித்தார் அப்படிங்கிறது ஓகே, அது அவரோட டிசிஷனை விட்டுருவோம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் போய் ஆடி பாடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி அவரும் சொல்கிறது, இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. சத்யராஜ் வந்து அவருடைய கொள்கைகள், அவருடைய ஐடியாலஜியெல்லாம் பார்த்திங்கன்னா தீகாவோட ஐடியாலஜி இறங்கி வராத ஒரு நபராக தான் இருக்கார். டஃப்பான நபராக இருந்திருக்காரு. நீங்கள் எப்போவுமே அப்படி இருக்கணும்.
இன்னைக்கு ஏன் இறங்கி வந்தாருங்கிறது நமக்கு தெரியல. மற்ற நடிகர்கள்லாம் இன்னைக்கு வந்து ரஜினியோடைய காலை தொட்டு கும்பிட்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு அமீர் கான் வந்து தொட்டு கும்பிட்றாருன்னா அதுக்கு காரணங்கள் இருக்குது. ரஜினியை லைக் பண்ணுறாங்க. இப்போ நாகார்ஜுனா நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து தெலுங்கில் நான் ஏன் படம் அப்படின்னா அது ஒரு உரிமை. அதாவது உரிமை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கல்யாணமாக இருக்கும். அப்போ பத்திரிகை வீட்டுக்கு அந்த வாசலில் வரவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் தான் வாங்க அப்படின்னு கூடுவாங்க. இப்போ உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு பிரிக்காமல் நண்பர்கள் நம்ம வீடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு உரிமையில் பேசுகிறது தான். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது சத்யராஜ் அது எனக்கு அந்த அவர் ரஜினிக்காண்டி ஆடுறதெல்லாம் எனக்கு என்னமோ ப்ரொமோஷனுக்காண்டி பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாதது தான் நான் நினைக்கிறேன். சினிமாக்காரவங்க உங்களுடைய மரியாதைகளை நீங்கள் கெடுத்துக்கும் போது தான் உங்களை வந்து மற்றவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ சத்யராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரேடு, அதாவது வந்து நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க, அதில் மெயின்டைன் ஆகுறீங்க. இன்றைக்கி வந்து சிவாஜி படத்தில் நடிக்கலை, அது விட்டுருங்க, அந்த காலகட்டங்களில் உங்கள் மனநிலை. இன்றைக்கி வந்து நடிக்கலாம்னு நினைக்கிறீங்க, கூலி படத்தில் நடிக்கிறீங்க, இதெல்லாமே தொழில் ரீதியான விஷயம், இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் வந்து இன்றைக்கி கீழே வந்து கூலி படத்தில் நடிச்சிங்க, ஆடியோ வெளியீட்டில் கலந்துக்கிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. எதுக்கு போய் வந்து தெலுங்கில் ஆந்திராவில் ஆடுறீங்க? அப்போ ஆந்திராவில் ஆடினா தமிழ்நாட்டில் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா நீங்கள் எங்கே போய் உலக நாடுகளில் எங்கே போய் ஆடினீங்கனாலும் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் உடனே படம் பிடிச்சி போட்டுருவாங்க, ஊருக்கே தெரிஞ்சிடும். புரியுதவங்களுக்கு? அதாவது என்ன சொல்கிறது, அது விட்டுருங்க. இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, 1000 கோடி வந்து கூலி அடிக்குமா அப்படின்னா, கூலியோட பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து 600 கோடி ரூபா கொடுத்து படத்தை வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே நமக்கு லாபம் வருங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ் படங்கள் வந்து ஒரு 600, 650, 700 கோடியை தாண்டவே இல்லை. ஸோ 600 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அது ஒரு 100 கோடியோட லாபத்துக்காண்டி கிடையாது. ஸோ அதை மீறி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இது இருக்கும், மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருன்ற நம்பிக்கையில் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய ஹைப்பு, பெரிய வெற்றி படமாக அது மாறும்னு ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க கூலி படத்தை. இது எல்லாத்தையும் மீறி கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து சூப்பர்ரா அப்படின்னு வெளில வந்து சொல்லிட்டான்னா இந்த படம் நிச்சயமாக 1000 கோடி அடிக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஓகே, சத்யராஜ் மட்டும் திரும்ப ஒரே ஒரு மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கு ரஜினி ஒரு பதில் சொல்லியிருந்தார், முதுகலை குத்துறதை விட மூஞ்சிக்கு நேரம் பேசுறது ஓகே அப்படிங்கிற மாதிரி ரஜினியும் சொல்லியிருந்தார். சத்யராஜுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இவர் தான் ஒன்றும் சூப்பர் ஸ்டார். காலங்கள் கடந்துருச்சு, இனிமேல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம் நினைச்சிட்டாரா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல. இதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது 1996 எலெக்ஷனில் வந்து மனோரமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரஜினி விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்ணாங்க. எப்படி வந்து வடிவேலு வந்து விஜயகாந்த் விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி மிக தரந்தாழ்ந்து வந்து ரஜினி விமர்சனம் பண்ணி மனோரமா வந்து 1996 எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி மறுபடியும் வரல, அந்த சூழ்நிலையில் தோற்று போச்சு. அதுக்கப்புறம் மனோரமாவை யாரும் புக் பண்ணாத ஒரு சூழ்நிலை சினிமாவில் இருந்துச்சு. அப்போ ரஜினி என்ன பண்ணார்னா, மனோரமா கூப்பிடுங்க, அவங்க ஒரு சிறந்த நடிகை, ஆட்சி கூப்பிட்டு நம்ம படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர்கிட்ட சொல்கிறாரு. டேரக்டர் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுந்தர் சீன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு, அந்த டேரக்டர் கூப்பிட்டு அந்த வாய்ப்பை வந்து மனோரமா கொடுக்குறாங்க. அப்போ மனோரமாக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா, அந்த வடிவு கிறிஸ்டி நடிச்சிருப்பாங்கல்ல, ஒரு சகினி மாதிரி ஒரு கேரக்டர், இப்படி கூன் போட்டுட்டு அருணாச்சலமா அந்த படத்தில் கூன் போட்டுருப்பாங்க, அந்த கேரக்டர் வந்து மனோரமா பண்ண சொல்கிறார் டேரக்டர். மனோரமா சொல்லியிருக்காங்க, ஐயோ தம்பி, ஆல்ரெடி வந்து நான் வந்து தெரியாதனமாக வந்து ஏதோ ஒரு புத்தி கெட்டு போய் நான் வந்து ரஜினியை திட்டேன், இப்போ அதுக்கே நீ கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, இந்த கேரக்டரில் வேறு நான் இந்த படத்தில் நடித்தேன்னா சுத்தம், தயவுசெய்து வேண்டாம், நீங்கள் கொடுக்காட்ட கூட பரவாயில்ல, இந்த கேரக்டர் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் மனோரமா வந்து சௌந்தர்யாவோட பாட்டியாக கொடுத்து ஒரு கலகலப்பான கேரக்டர் கொடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ரஜினி ஸோ இதெல்லாம் பெருசாக மனசில் வச்சுக்க மாட்டார். அதனால் அன்னைக்கு மனோரமாக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி சத்யராஜ் பேசுகிறதுலாம் காயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பலார்னு ஒரு அரைஞ்சால் கூட அதை நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்போ மறைஞ்சிடலாம். சொற்களால் நீங்கள் வந்து கடுமையாக வந்து ரஜினியை படுத்திட்டீங்க. இது வந்து அது ரஜினிக்கு உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே தைக்குமா தைக்காதான்னா என்னை கேட்டிங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்னா அது வந்து நிச்சயமாக தைக்கும். ஆனாலும் அதுக்கு மீறி பெருந்தன்மையாக ரஜினி இந்த படத்தில் சத்யராஜன் நடிக்க வச்சுருக்காரு. மேடையில் ஏறி வந்து ஏதாவது வந்து வெளிப்படையாக பேசுகிறவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரஜினியோட பெருந்தன்மை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மேஜிக் எப்படி ரஜினி மெயின்டைன் பண்ணுறாருன்னு, இதெல்லாம் இந்த மேஜிக்கில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். பொறுத்திருந்து போக உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.